ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்துல சொல்றாரு, தேவிகளுக்கு பலி கொடுக்கறத மகா பிரசாதம் நினைக்கிறாங்க. பசுவை பலி கொடுக்கறாங்க, ஆட்டை பலி கொடுக்கறாங்க. ஸோ பலி கொடுத்ததை மகா பிரசாதம் நினைக்கிறாங்க. ஆனா பசு, ஆடு இவைகள் எல்லாமே நமக்கு ஊட்டச்சத்தான பால் கொடுக்குது. அந்த பால் கொடுக்கக்கூடியதை பொதுவா பசுவை தாயின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வதம் கொடுக்கறது எவ்வளவு பெரிய பாவம். பட் பலிங்கிற பேர்ல நம்ம மிருகங்களை வதைக்கிறோம். இது மகா பிரசாதம் அல்ல, இது பாவம். ஆகவே இந்த பசுவை வதைப்பது தவறுன்னு அரசாங்கம் கூட அறிவிக்கிறாங்க. ஆனா மக்கள் அதை செவி சாய்க்கிறது இல்லை. பக்தி பாவனையில பலி கொடுத்தா நன்மை, பலி கொடுத்தா இறைவன் நம்ம மேல அருள் காட்டுவாரு அப்படின்னு ஒரு தவறான அபிப்பிராயங்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த மூட நம்பிக்கைகள் நீங்கல. பட் பாபா நமக்கு என்ன சொல்றாரு, ஆடு எப்பவுமே மேமேன்னு கத்தும். ஆக மேமேன்னா என்ன அர்த்தம்? நான் என்பதை பலி கொடுங்க. நான் என்ற அந்த அபிமானத்தை நம்ம பலி கொடுக்கும் போதுதான் ஆத்மாவாகி நாம இறைவனுக்கு மகா பிரசாதமாக, உலகத்துக்கே நம்ம மகா பிரசாதமாக ஆக முடியும். அதனால ஆத்மாவை ஈஸ்வரன் கிட்ட எப்படி பலி கொடுக்கறதுன்னு தெரியாத ஒரு காரணத்தினால பக்தியில மிருகங்களை பலி கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. அது தவறுன்னு பாபா சுத்தி காட்டுறாரு. மேலும் பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் என்ன சொல்றாருன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே பிரம்ம பாபா எப்படி கர்ம யோகியாக இருந்து அவர் செய்யக்கூடிய ஒரு சாதாரண செயல் கூட நினைவு சின்னமா மாறுச்சு. ஆனால் நம்ம இதையுமே பிரம்ம பாபாவை கம்பேர் பண்ணி செஞ்சா ஈஸியா ஃபாலோ ஃபாதர் பாப் சமான் ஆயிலான்னு பிராமணர்களுக்கே நம்பிக்கை இருக்குன்னா, பாபா செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவையும் சிரேஷ்டமானதா இருந்தது, நினைவு சின்னமா இருந்தது, கர்ம யோகமாக செய்தாரு, யோக யுக்தா செய்தார். அதே போல நாமளும் நம்முடைய செயல் நினைவு சின்னமாக ஆகுவது போல, நாளைய சரித்திரத்துல நம்முடைய செயல்கள் கீர்த்தனை பாடுவது போல நம்முடைய வார்த்தைகள் செயல்கள் இருக்க வேண்டும்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. 16/12/2021. मीठे बच्चे, तुम अभी की जन्म के लिए विश्व की मालिक बनते हो. இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் 21 பிறவிகளுக்காக உலகத்துக்கே தலைவர்களாக ஆகின்றீர்கள். அபி துமாரா பர் பிரகஸ்பதி கா அவினாஷி தசா. இப்பொழுது உங்கள் மீது அழிவற்ற குரு தசை என்பது இருக்கின்றது. सच्चे सेवादारी बच्चों को बुद्धि में कौन सी बात सदैव याद रखता है? உண்மையான சேவாதாரி குழந்தைகளுடைய புத்தியில எந்த ஒரு நினைவு சதா இருக்கின்றது? பதில், தந்தியே தன்ன கூட்டே. ஒரு பழமொழி இருக்கு, இறைக்கிற கிணறுதான் ஊருன்னு. எவ்வளவு நம்ம தண்ணி எடுக்கிறோமோ அவ்வளவு ஊரும். அதே போல யார் தன்னுடைய செல்வத்தை சேவையில ஈடுபடுத்துறாங்களோ, ஸ்தூல செல்வமாகட்டும், ஞான செல்வமாகட்டும், ஆன்மீக செல்வமாகட்டும், எதையுமே கொடுக்கதான் அதிகமாகும். சதைவ் தான் கர்த்தே, அவர்கள் சதா தானம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். உனக்கு புத்தி மே ரஹ்தே ஹம் அப்னா ஹி கல்யாண் கர்த்தே. யார் தானம் கொடுக்கக்கூடிய மனநிலை இருக்கும், கஞ்சூசா இருக்கக்கூடாது. பாபா சிக்கனமா இருங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா எங்க சிக்கனமா இருக்கணும், எங்க பரந்த மனப்பான்மையா இருக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால பாபா சொல்றாரு, யாரு தானம் கொடுப்பாங்கன்னா, தானம் செய்வதனால என்னுடைய ஆத்மாவுக்கு நன்மை, அப்புனாகி கல்யாண், தனக்கு நன்மைங்கிறது புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் தானம் பண்ணுவாங்க. बाबी साक्षी होकर देखते कौन सी अपने जीवन ऊंच बनाते. பாபாவோட சாட்சியா பார்க்கின்றார் யார் யார் தன்னுடைய வாழ்க்கையை உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்கிறார்கள். और कौन पास होगा,
பாபா யார் தேர்ச்சி பெறுவார்கள் அப்படிங்கிறத பாக்குறாரு. கியான் மே மேனஸ் பி போத் அச்சா சாய். ஞானத்துல நன்னடத்தை என்பது இருக்க வேண்டும். ஞானங்கிறது விதை, அந்த விதையிலிருந்து என்ன வரணும்? குணங்கள் என்ற பழங்கள் வரணும். எப்போ யார்கிட்ட குணங்கள் என்ற பழங்கள் இருக்கோ அவங்க நடத்தை நன்னடத்தையா இருக்கும். கவி சோட்டி சோட்டி பாந்தோமே ஃபங்க் நகி ஹோனிச்சே. சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் நீங்கள் மனச்சோர்வு, மன தளர்ச்சி, மன கலைப்பு ஏற்படக்கூடாது. எவ்வளோ பெரிய காரியத்துக்கு பொறுப்பாளர்கள். விஸ்வ மாற்றத்துக்கே நம்ம ஆதாரமூர்த்தி உத்தாரமூர்த்திங்கிறாரு. இப்ப எவ்வளவு பெரிய பொறுப்பான காரியத்துல பாபா நம்மளை உட்கார வச்சிருக்காரு. ஆகவே சின்ன சின்ன விஷயத்துல என்ன பண்ணக்கூடாது, அது பெரிதுபடுத்தி அதை நினைச்சு உங்களை நீங்களே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாபா பெருசு சிறுசாக ஆக்கதான் நமக்கு கலை கற்றுக் கொடுக்கிறார். ஆனா சிலர் சின்ன சின்ன விஷயத்துல என்ன பண்ணுவாங்க, அதையே நினைச்சு அது பெருசாக ஆக்கி தானும் டிஸ்டர்ப் ஆகி வாத்தாவரணையும் டிஸ்டர்ப் பண்ணி மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. அது தவறு. கீத் துமேகோ மாத் பிதா துமேகோ. பாடல் தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. குட் மார்னிங் பச்சோங்கோ. குழந்தைகளுக்கு காலை வணக்கம். ஆஜ் ஹே குருவார். இன்றைய நாள் வியாழக்கிழமை, குருவார். தும் பச்சோं के लिए एक प्रकस्पति डे व பிரகஸ்பதி வாகை உத்தம். குழந்தைகளாகிய உங்களுக்கு இன்றைய நாள் குரு திசை, பிரகஸ்பதி திசை என்று கூறலாம். சப்தாமே சப்சே உத்தம் தின் ஹே யஹே. வியாழக்கிழமை தான் குரு நாள்னு சொல்றோம். அந்த 7 நாள் அதுதான் ரொம்ப உத்தமமான நாள். விருக்ஷபதி கா நாம் பி காயா ஹுவா ஹை. விருக்ஷபதி என்றும் அவருக்கு புகழ் இருக்கு. பிரகஸ்பதிக்கு தசா பைட்டி ஹுயி ஹே. இப்பொழுது நமக்கு பிரகஸ்பதி தசை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. விருக்ஷபதி பாபா फिर से हमको अपना बेहद का सुख का वर्षा दे रहा. விருக்ஷபதியான பாபா மீண்டும் நமக்கு தன்னுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தின் ஆஸ்தியினை கொடுக்கின்றார். बेहद का संन्यास भी करवाता है. எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசத்தையும் செய்விக்கின்றார். நிவர்த்தி மார்க்கம் को अध का संन्यास है. உலக ரீதியில் இருக்கக்கூடியவர்கள் சந்நியாசம் பண்றாங்க, துறவரம் மேற்கொண்டோம்னு சொல்றாங்க. ஆனா அது எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம். எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம்னா வீடு வாசல் ஊற்றார் உறவினர்கள் அதை மட்டும்தான் அவங்க சந்நியாசம் பண்றாங்க. ஆனா பேகத்கா சந்நியாசம் என்ன, முழு பழைய உலகத்தின் மீதே பாபா நமக்கு வைராக்கியத்தை ஏற்படுத்துறார். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வைபவங்கள் மேல நமக்கு ஈர்ப்பு ஏற்படாம நம்ம இருப்பதற்குண்டான சக்தி கொடுக்கிறார். அதனால உலகத்தின் மேல நமக்கு சந்நியாசம் செய்ய வைக்கிறார், கலியுகத்தின் மீது. அதனால பாபா நமக்கு சொல்றாரு எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம். சப்கோ சந்நியாஸ் கர்னா. அனைவருமே சந்நியாசம் செய்ய வேண்டும். பாக்கியத்தை ஆகிய சல்கத்து பௌத்தி சுனீங்க. பாபா சொல்றாரு போக போக காலங்கள் நெருங்க நெருங்க அநேக பேர் ஞானம் கேட்பாங்க. पतित पावन बाप जो गाइड और लिबरेटर है वह कहते मैं आया हूं सबको मुक्तिधाम में वापस ले चलने के लिए. पतित पावन தந்தை அவர்தான் கைடாக விடுதலை செய்பவராக இருக்கின்றார். அவர் சொல்றார் என்னன்னு, நான் அனைவரும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். பக்தி மார்க் மே முக்தி के लिए पुरुषार्थ करते. பக்தி மார்க்கத்தினர்கள் முக்தி வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறார். பக்தி में कितना समय रखना पड़ता है, इतना காலங்கள் பக்தி செய்யறாங்க. जो भक्त के बाद भक्ति का फल मिले. பக்தி செய்த பிறகு அந்த பக்தர்களுக்கு பக்தியினுடைய பலன் கிடைக்க வேண்டும். एक तुम्हारा सिवाय कोई जानता नहीं. பக்தியினுடைய பலன் என்ன, அந்த பலன் எப்ப கிடைக்குது, அந்த பலன் யார் கொடுக்கறாங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கோயில் போறோம், சாமி கும்பிடுறோம், நம்முடைய தேவைகள் நம்முடைய கஷ்டங்கள் என்ன அதெல்லாம் போக்கணும்னு சாமி கிட்ட விரும்பிட்டா அது போயிடுச்சுன்னா பக்தியினுடைய பலன் கிடைச்சிருச்சு. இல்ல காட்சி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஒரு செகண்ட் காட்சி கிடைச்சதுன்னா பக்தியினுடைய பலன் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே பக்தியினுடைய பலன் என்ன, யார் துவாபரிக ஆரம்பத்திலிருந்து பக்தி செய்தார்களோ அந்த பக்தர்களுக்கு பாபா என்ன பலன் தர்றாரு, ஞானம் என்ற பலன் தர்றார். முக்தி, ஜீவன் முக்திங்கிற பலன் தர்றார். சத்கதி கொடுக்கிறார்.
அதுதான் உண்மையான பலன். ஆனா அவங்க அல்பகால பலனையே பலன் நினைக்கிறாங்க. பாபா நமக்கு எல்லையற்ற பலன் தர்றாரு. ஏன்னா நம்ம தான் பழைய பக்தர்கள். तुम बच्चे जानते हो पूरी 2500 वर्ष लगता है. அந்த பக்தி முடிவடைவதற்கு முழுமையா 2500 ஆண்டுகள் ஆகுது. एक भी ड्रामा में नूद है. இதெல்லாம் நாடகத்தில் பதிவாயிருக்கு. एक बना बनाया खेल है. இது ஆனது ஆக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. ஹரேக் अपना पार्ट बजाते रहते. ஒவ்வொருவரும் அவரவருடைய பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். तुम भी कलप कलप एक ही पार्ट बजाते हो. நாமும் கல்ப கல்பம் இந்த பாட்டை நடிக்கின்றோம். கித்னா குஷி கி பாத். எவ்வளவு குஷிக்கான விஷயம் இல்லையா? ஒவ்வொரு கல்பம் நம்ம பாபா குழந்தையாகிறோம். ஒவ்வொரு கல்பமும் நம்ம அவர்கிட்ட சம்பந்தம் வைக்கிறோம். ஒவ்வொரு கல்பம் நம்ம அவர்கிட்ட இந்த ஆஸ்தி கிடைக்குது. ஒவ்வொரு கல்பமும் விஸ்வ கல்யாணத்துக்கு நம்ம சகயோகியா இருக்கோம். அப்படிங்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம். அமர ஊப்பர் பிரகஸ்பதிக்கு தசா பைட்டிகை. இப்ப நம்ம மேல குரு தசை என்பது இருக்கு. அம்மைக்கு ஜனம் கிரி ஸ்வர்க்கி மாலிக் பந்த். நாம் 21 பிறவிகளுக்கு ஸ்வர்க்கத்துக்கு எஜமானனாகிறோம். அப் அமரா சொடுத்தி கலாஹை. இப்ப நாம முன்னேற்ற கலையில போறோம். நரக் முர்தாபாத் ஸ்வர்க ஜிந்தாபாத். நரகம் முடிவு பெற போகின்றது, ஸ்வர்க்கம் மீண்டும் வரப்போகின்றது. சுக் துக்க கா கேள்வி பச்சோं के लिए. சுகம் துக்கம் என்ற விளையாட்டு கூட குழந்தைகளுக்காக. பாப் कहते ஆதி சனாதன் தேவதை தர்மம் बहुत सुख देने वाला. பாபா சொல்றாரு, இந்த ஆதி சனாதன தேவி தேவத தர்மம் மிகவும் சுகத்தை தரக்கூடியது. வஹி நயி துனியா, அதுதான் புதிய உலகம். வஹா காமியாபி நயா ஹோகா. சத்தியத்துல சுரங்கங்கள் இருக்கும், ஆனா அது கூட புது சுரங்கமா. இன்னைக்கு சுரங்கம் எல்லாமே காலி ஆயிடுச்சு, ஆனா சத்தியத்துல சுரங்கங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். जो कुछ वहां पैदास होते सब कुछ नया ही होगा. சத்தியத்துல என்னெல்லாம் உற்பத்தி ஆகின்றதோ அவை யாவும் புதியதாக இருக்கும். புராணா चीज हो जाने पर वह सार नहीं रखता. எது பழையதாக ஆகின்றதோ அதுல சாரமே இருக்காது. எதுவுமே, ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு வெஜிடபிள் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் பழசாயிடுச்சுன்னா காஞ்சு போயிடுது, வறண்டு போயிடுது, அதுல ஜூஸே இருக்காது. ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது நல்ல ஜூஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி உலகம் கூட இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, பழசானதுனால சாரம் இல்லாம இருக்கு. தோ அப் துனியாமே கோய் சார் நஹி. இப்போ உலகத்துல எந்த சாரமே இல்லை. பாக்கோ கத்தி சர்வசக்திமான். பாபாவை சர்வசக்திமான் சொல்றாங்க. तो क्या शक्ति दिखलाते हैं? பாபா என்ன சக்தி காட்டுகின்றார்? वक्त तुम बच्चे ही जानते हो. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு தான் தெரியும். पतित पावन सदगति दाता लिबरेटर बाप आकर तुमको इतना शक्ति देता है. पतित पावन சத்கதியின் வள்ளலாக இருக்கக்கூடிய தந்தை, விடுதலை செய்யக்கூடிய தந்தை நமக்கு மிகுந்த சக்தியினை தருகிறார். अनेक धर्म का विनाश कराए एक धर्म एक की राजधानी स्थापना करना क्या एक शक्ति का काम नहीं? சக்தினா என்னன்னு பாபா புரிய வைக்கிறாரு. அநேக தர்மத்தை விநாசம் செய்து ஒரு தர்மத்தை ஸ்தாபிப்பது, ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது, இது சக்தி இல்லையா என்ன? ஊஞ்சா காரி தும் பச்சே துவாரா கரவாத்தே. இந்த உயர்ந்த செயலை குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக செய்விக்கின்றார். तुमको कितनी शक्ति मिलेंगे जो तुम्हारा सब पाप कट जाएगा और तुम पुण्यात्मा बन जाए. உங்களுக்கு அவ்வளவு சக்தி கிடைக்குது, அதனால உங்களுடைய பாவங்கள் எல்லாமே கட்டாயிடும். நீங்க என்ன ஆயிடுங்க? புண்ணியாத்மா பன் ஜாயேகா. புண்ணியாத்மாவாக ஆயிடுங்க. ஜித்னா ஜோ மெஹனத் கரேங்கே உத்தனா ஊஞ்ச் பத் பாய். யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் அவ்வளவு உயர்ந்த நிலை அடைகிறாங்க. फिर भी स्वर्ग की लायक तो बन ही जाए. கட்டாயம் ஸ்வர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக ஆயிடுறாங்க. பலே நியூ வேர்ல்டு தி அப் வேர்ல்டு வேர்ல்டு ஹே. இந்த உலகம் முதல்ல புது உலகமாக இருந்தது, இப்ப இந்த உலகம் பழைய உலகமாக மாறிவிட்டது. எக் பி சமஸ்தே நகி பில்குல் பிளைண்ட் ஃபேத். எதுவுமே புரிந்து கொள்ளாம குருட்டு நம்பிக்கையில் இருக்காங்க. தும் பச்சே ஜான்தே ஹோ பலே ஹம் புத்திஹீன் தே. குழந்தைகளாகி நீங்க இப்ப புரிஞ்சுட்டீங்க,
நாம முதல்ல புத்தி அற்றவர்களாக இருந்தோம். காயா ஹுவாஹே அந்தோம் கி அவுலாத் அந்தே. இந்த மாதிரி மகிமை பாடப்பட்டிருக்கு. கண்ணில்லாத குருடர்களுடைய குழந்தைகளும் குருடர்கள் என்று. சப் பகவான் கோ டூண்டே ரஹே டோக்கர் காத்தே. அனைவரும் பகவானை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனா பல திசைகள்ல தேடி ஏமாற்றத்தை அடைகிறாங்க. மில்தா குச் பி நஹி, எதுவுமே கிடைக்கிறது இல்லை. பௌத் மெஹனத் கர்த்தே, ரொம்ப முயற்சி பண்றான். कोई तो बेचारा प्राण भी त्याग देते. ஒரு சிலர் உயிரை கூட தியாகம் பண்றாங்க. देवताओं को राजी करने के लिए बलि भी चढ़ाता है. தேவதைகளை சந்தோஷப்படுத்தணும் திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக பலி செய்யறாங்க. उनको फिर महाप्रसाद समझते ही, எதை பலி கொடுக்கறாங்களோ அதை மகாபிரசாதம் நினைக்கிறாங்க. आप गौ हत्या के लिए अनौंस करते हैं ना. இப்போ பசுவை வதை செய்வது, வதைக்க கூடாதுன்னு அரசாங்கம் தெரிவிக்கிறாங்க. समझते गौ माता दूध देती है. ஏன்னா கௌ பசு தாய், அது நமக்கு பால் கொடுக்கின்றது. ऐसे तो बकरियां भी दूध देती, उनको रक्षा क्यों नहीं. ஆடுகளும் பாத்தீங்கன்னா நமக்கு பால் கொடுக்குது. அப்ப இதெல்லாம் நீங்க ரக்ஷா பாதுகாப்பதில்லை. तो कहते ना कृष्ण के गव्वा के साथ प्यार था. பக்தியில சொல்வாங்க கிருஷ்ணனுக்கும் பசுமாடுகள் மீது மிகுந்த அன்பு இருந்தது. அப் ऐसे बात नहीं. பசுமாடு மேல அன்பு இருந்தது. பசு மேய்த்தாரு, அவங்க ஆயர்பாடி வீட்டுல பசுக்களோடு இருந்தாருன்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இல்ல. அவர் ஒரு இளவரசன். बाप समझते ही तुम तो सत्य के प्रिंस प्रिंसेस थे. பாபா புரிய வைக்கின்றார், நீங்கள் சத்தியத்தினுடைய இளவரசன் இளவரசியாக இருந்தீர்கள். फिर 84 जन्म लेकर के आए तमो प्रधान बने. அப்ப பின்னர் 84 பிறவிகள் எடுத்து தமோ பிரதானம் ஆயிட்டீங்க. फिर पुरुषार्थ कर सतो प्रधान प्रिंस प्रिंसेस बनना है. இப்ப நீங்க முயற்சி பண்ணி என்ன பண்ணோம், சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும், இளவரசன் இளவரசியாக ஆக வேண்டும். ए है ही डबल ताजदारी प्रिंस प्रिंसेस बनने की पाठशाला. இது இரட்டை கிரீடங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய இளவரசன் இளவரசிகள் இரட்டை கிரீடம் அணிஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட இரட்டை கிரீடம் அணியக்கூடிய இளவரசன் இளவரசியாக ஆகுவதற்குண்டான படிப்பு பாபா சொல்லித்தராரு. அப்படிப்பட்ட பாடசாலை இது. बल गीता पाठशाला तो बहुत है, परंतु वहां एक नहीं सुनाते तुम स्वकी प्रिंस प्रिंसेस कृष्ण जी सा बनेंगे. உலகத்துல கீதை பாடசாலைன்னு கீதை உபதேசம் பண்ணக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு. பட் அங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. என்னன்னு, நீங்க ஸ்வர்க்கத்தினுடைய இளவரசன் இளவரசியாக ஆகின்றீர்கள் கிருஷ்ணனை போன்று, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ऐसे कोई गीता पाठी बताते हैं क्या? சோ கீதை உபதேசம் பண்றவங்க யாராவது இந்த மாதிரி சொல்றாங்களா என்ன? यहाँ तो बाप बतलाते एक इम्तिहान है प्रिंस प्रिंसेस बनने की. பாபா நமக்கு என்ன சொல்றாரு, இந்த படிப்பே நம்ம சத்தியத்தினுடைய இளவரசன் இளவரசியாக ஆகிறதுக்காக. ஆனா அந்த நிலை அடையினா என்ன பண்ணும், எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். உண்மை பௌத் நம்பர் ஹே. அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகக்கூடியவங்க வெரைட்டி நம்பர்ல வர்றாங்க. 16,108 की माला गाई जाती है, फिर 108 थोड़ी ही होगा. 16,108 மாலையின் மணிகள் என்றும் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் 108 மணி. அபி தோ அன்கினித் மனுஷி. இப்போ மனிதனுடைய ஜனத்தொகை அன்கினித் கவுண்ட்லெஸ்ஸா இருக்காங்க ஜனத்தொகை. கம் தோ ஹோனி ஹி ஹை. அப்போ ஜனத்தொகை கட்டாயம் குறையணும். कई की बातों में अकबर में भी डाल सकते हो. एक तो गौ हत्या के लिए भूख हड़ताल आदि कर रहे हैं. सो இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்தித்தாள்ல கூட போடலாம். பசு வதைப்பதை பற்றி அதை நிறுத்தணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, ஸ்ட்ரைக் கூட பண்றாங்க, உண்ணாவிரதம் கூட இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கல்பத்துக்கு முன்னாடி கூட நடைபெற்றது, எதுவும் புதியதல்ல. इस समय परमात्मा को पुकारते, हमको पावन दुनिया में ले चलो. இச்சமயம் பரமாத்மாவை அழைக்கிறாங்க, பாவன உலகத்துக்கு அழைத்து செல்லுங்கன்னு. आप कैसे ले चलेंगे? இப்ப எப்படி கூட்டிட்டு போறது? एक तो तुम बच्चे ही जानते. இதெல்லாம் நீங்க குழந்தைகள் தான் தெரிஞ்சிட்டீங்க.
परंतु वे தெய்வீ गुण अभी आए नहीं. ஆனா இப்ப அந்த தெய்வீக குணங்கள் என்பது இன்னும் வரல. தெய்வீ गुण धारण बहुत कम है. தெய்வீக குணங்கள் நடைமுறையில இன்னும் குறைவாக இருக்கின்றது. ज्ञान तो बहुतों को अच्छा लगता है. ஞானம் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. समस्ते बीके पवित्र रहते सादगी में बीकेஸ் பிரம்மகுமார் குமாரிகள் என்றாலே தூய்மையாக வாழ்றாங்க, எளிமையான வாழ்க்கை வாழ்றாங்க. ஜவஹர் ஆதி பहनते नहीं परंतु चलन भी अच्छी चाहिए. அவங்க எந்த நகை ஆபரணங்கள் அணிந்து கொள்வதில்லை. ஆனா இது மட்டும் பத்தாது. பாபா என்ன ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாரு, சலன் நடத்தை கூட நன்னடத்தையாக இருக்க வேண்டும். जो घर में भी रहते ही वह पति को माँ बाप को नहीं कह सकते हमको अच्छी जगह अच्छे कपड़े लेकर दो. நீங்க குடும்பத்தில் இருக்கீங்க, ஒரு பொழுதும் நீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்க கணவன் கிட்ட அல்லது உங்களுடைய தாய் தந்தை கிட்ட எனக்கு நல்ல ஆடைகள் நல்ல ஆபரணங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்க கூடாது. நகி क्योंकि तुम जानते हो अब वनवास में बैठे. ஏன்னா நம்ம இப்ப புரிஞ்சிட்டோம், நாம் இப்பொழுது வனவாசத்தில் இருக்கின்றோம். அதனால வனவாசத்தில் இருக்கிறதுனால ரொம்ப காஸ்ட்லி ட்ரெஸ், ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை, நகை நட்டெல்லாம் போட்டுக்க கூடாது. ये पुराना शरीर एक वस्त्र छोड़ हम विष्णुपुरी में जा रहे. இந்த பழைய ஆடை, இந்த பழைய தேகம், இந்த பழைய சரீரத்தை நாம் விட்டு विष्णुपुरी போயிட்டு இருக்கோம். शिव बाबा हमारा पतियों का पति, गुरुओं को गुरु, तभी तो सब उनको याद करते हैं पतित पावन. शिव बाबा பத்திகளுக்கெல்லாம் மேலான பத்தி, குருகளுக்கெல்லாம் மேலான குரு. ஆனந்த அவர் எல்லாரும் நினைவு செய்யறாங்க, பத்தித பாவனே வாருங்கள். வஹி ஆக்கர் சப்கோ சத்கதி தீத். அவர் தான் வந்து அனைவருக்கும் சத்கதியை தருகிறார். சிக் லோக் பி கத்தினா அகால் முர்த் சச்சித் அகால். சீக்கிய மனிதர்களோட என்ன சொல்றாங்க, அகால மூர்த்தி, சத் சித் அகால் என்று சொல்றாங்க. ஆத்மா கோபி கால் நகி காத்தா. ஆத்மாவுக்கு ஒரு பொழுது என்ன வராது, இறப்பு மரணம் வராது. ஏன்னா ஆத்மா அழியாதது. शरीर तो विनाश हो जाते, शरीर அழியக்கூடியது. ஆத்மா तो अविनाशी होती है ना, ஆத்மா அழிவற்றதல்லவா. उस सतगुरु अकाल मूर्त को याद करते हो आकर हमको सद्गதி दो. சத்குருவாக இருக்கக்கூடியவரை அகால மூர்த்தியின் பாடுறாங்க, அவரை அழைக்கின்றார்கள், நீங்க வந்து சத்கதி கொடுங்கள். அகால் கர்மே லே சலோ, மரணமே இல்லாத உலகத்திற்கு எங்களை அழைத்து செல்லுங்கள். ஜஹாசேம் ஆயேகே, அங்கிருந்துதான் நம்ம வந்திருக்கோம். तो बच्चों के एक समझाना ही सदगुरु अकाल मूर्त एक ही है, फिर अपने को गुरु कैसे कहला. ஆகவே நம்ம புரிய வைக்கணும் மக்களுக்கு, சத்குரு என்பவரும் அகால மூர்த்தி. யாருக்கு காலனே வர்றதில்லையோ, மரணமே இல்லையோ, அவர்தான் அகால மூர்த்தி. அவர்தான் யாரு, சத்குரு. ஆக சத்குரு ஒருவர் தான். அப்படி இருக்கும்போது எவ்வாறு நம்ம குருன்னு சொல்ல முடியும்? சத்குரு என்பவர் ஒருவர் தான். ஆகவே நம்ம யாரையும் குரு என்று சொல்ல முடியாது. பாப் சம்ஜாத்தே பக்தி மார்க்க அத்த குரு. ஆனா பாபா புரிய வைக்கிறார், பக்தி மார்க்கத்துல அளவற்ற குருமார்கள் இருக்காங்க. கியான் சாகர் தோ ஏகி பாப், ஞான கடல் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாபா. உன்சே தும் நதியா நிக்கல்தே ஹோ, அந்த கடலிருந்து வெளிப்பட்ட நதிகள் தான் நாம். एक बातें बाबा ही समझाते हैं. இந்த விஷயங்கள் பாபா தான் புரிய வைக்கிறாரு. பேஹத் का वर्षा, எல்லை கப்பாற்பட்ட தந்தை எல்லை கப்பாற்பட்ட ஆஸ்தி தரார். லௌகிக் டீச்சர் भी पढ़ाई का वर्षा देते, लौकिक टीचर கூட படிப்புங்கிற ஆஸ்தி தர்றாரு. अब बाबा आकर कहते मामेकम याद करो तो विक्रम विनाश होगा. இப்போ பாபா வந்து நமக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு, மாமேக்கம் யாத் கரோ तो विक्रम विनाश होगा. என்னையே நீங்க நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் பஸ்பமாயிடும். சிர் பர் பாபம் को बोझ है ना, என்ன தலைமையில பாவத்தின் சுமைகள் இருக்கு.
बाप को याद करने से बुद्धि गोल्डन बनेगी. பாபாவை நினைவு செய்வதன் மூலமா புத்தி தங்க புத்தியாக மாறிடும். ஒன்னு பாவங்கள் பஸ்மமாயிடும், ரெண்டாவது நம்ம நல்ல குணங்கள் நடைமுறையில கொண்டு வர முடியும். புத்தி தங்க புத்திய. अभी तो सबका बुद्धि चीची है. இப்ப அனைவருடைய புத்தியும் சீச்சியா இருக்கு. அயனேஜ் है, இரும்ப உலகமா இருக்கு. மூர்த்தி के आगे जाकर कहते हम चीची है, आप वाह वाह हो. மூர்த்திகளுக்கு முன்னாடி போய் என்ன மகிமை பாடுறாங்க? நீங்கள்லாம் உயர்ந்தவர்கள், நீங்கள்லாம் மிக நல்லவர்கள், ஆனா நாங்க சீச்சி, நாங்க கீழானவர்கள், நாங்க பாவிகள் அப்படின்னு பாடுறாங்க. तुम ही ऊंच पावन थे, तुम ही पतित नीचे भव. நீங்க தான் பாவனமா உயர்ந்த நிலையில் இருந்தீங்க, இப்ப பத்தித்தமா தாழ்ந்த நிலைக்கு வந்துட்டீங்க. நாடக் பாரத் में ही, இந்த நாடகம் பாரத்ல இருக்கு. 84 ஜென்மோं को कहानी तुमसे ही लगती है. 84 பிறவிகளோட இந்த பாரதத்துல உள்ளவங்களோட தான் சேர்த்ததுன்னு சொல்றாரு. जो कृष्ण की राजधानी में पहले आएंगे वही पूरा 84 जन्म ली. யார் கிருஷ்ணனுடைய ராஜ்யத்துல முதல் நம்பர்ல வர்றாங்களோ, கிருஷ்ணன் கூட வர்றாங்களோ, அவங்கதான் முழு 84 பிறவி எடுக்கிறாங்க. ये किसको भी मालूम नहीं अब स्वर्ग कृष्णपुरी स्थापन हो रहा है. இது யாருக்குமே புரியல, தெரியல. என்ன, இப்பொழுது கிருஷ்ணபுரின்னு சொல்லக்கூடிய சொர்க்கம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. तुम क्लियर कर लिख सकते हो, हम योग बल से भारत को श्रेष्ठाचारी बना देंगे. நீங்க தெளிவாக எழுத வேண்டும். என்ன எழுதி போடணும்? நாங்கள் யோக சக்தியின் மூலமாக பாரதத்தை சிரேஷ்டமான உலகமாக ஆக்குகின்றோம். बर्थ कंट्रोल के लिए इतना माथा मारते, परंतु एक तो बाप का काम है. ஜனத்தொகை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்த் கண்ட்ரோலுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க. பட் இது யாரால ஜனத்தொகை குறைக்க முடியும்? இது தந்தையினுடைய வேலை. குடும்ப கட்டுப்பாடுக்காக கவர்மெண்ட் எத்தனையோ திட்டங்கள் போடுறாங்க. கிராமமா எத்தனையோ ஹாஸ்பிட்டல் திறக்கிறாங்க. இதன் மூலமா குடும்ப கட்டுப்பாடு ஏற்படட்டும், ஜனத்தொகை குறையட்டும்னு. ஆனால் நாளுக்கு நாள் ஜனத்தொகை பெருகிட்டே தான் இருக்கு. ஏன்னா இது தந்தையினால் தான் முடியும். வினாஷ் கே பாத் 9 लाख ही रह जाए. வினாசத்துக்கு அப்புறம் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. इससे बाप कोई खर्च नहीं करते. இதுல பாபா எந்த செலவு செய்யறது இல்ல. ना कोई दुआ आदि की बात है, परंतु इस पुरानी दुनिया का विनाश होना ही है. மற்றபடி ஆசீர்வாதம் என்ற விஷயம் இல்ல. பழைய உலகம் வினாஷாகியே தீரும். यही संगम गया हुआ है, ब्रह्मा द्वारा स्थापना जरूर यहाँ ही चाहिए ना. இப்போ சங்கம் யுகத்துல நாம் இருக்கோம். பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனைன்னு பாடி இருக்காங்க. ஆக இந்த உலகத்தில் தான் பாபா வந்து செய்யறாரு. परंतु इस पुरानी दुनिया का विनाश होना है. ஆனா இந்த பழைய உலகம் கட்டாயம் வினாஷ் ஆகியே தீரும். तो ब्रह्मा को बिठाया है, பிரம்மாவை நாம் காட்டுகின்றோம். लोग कहते दादा को क्यों बिठाया? உலக மக்கள் பிரம்மாங்கிற இடத்துல लेखराज बाबा பார்த்துட்டு என்ன இவரை பிரம்மான்னு உட்கார வச்சிருக்கீங்க? कोई को भी बिठाई तो कहेंगे फलाने के क्यों नहीं बिठा. சரி, இந்த பிரம்மாவும் இல்லாம நம்ம வேற யாராவது உட்கார வச்சாலும் ஏன் இவரை உட்கார வச்சீங்கன்னு யாரோ உட்கார வச்சாலும் அப்படிதான் கேட்பாங்க. ब्रह्मा तो बिल्कुल साधारण, सबसे बड़ा तो ब्रह्मा ही हो सकता. பிரம்ம பாபா முற்றிலும் எளிமையாக இருந்தார். ஆனா எல்லாத்தை விட பெரியவர் யாரு? பிதா ஸ்ரீ பிரம்மா தான். बात तो बिल्कुल सिंपल है, விஷயங்கள் எல்லாமே முற்றிலும் சிம்பிளா. परंतु कितना समझाना पड़ता है. ஆயினும் எவ்வளவு புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. भगवान आते पति शरीर और पति दुनिया में. भगवान வர்றதே पतित शरीरத்துல, पतित உலகத்துல. पावन शरीर तो 21 को हो न सके. ஏன்னா இங்க பியூர் சரீரம், தூய்மையான சரீரம் என்பது கிடைக்காது. सीढ़ी की चित्र में दिखाया कांटों का जंगल में खड़े है. ஏனிப்படி சித்திரத்துல காட்டப்பட்டிருக்குது. இப்ப கலியுகத்துல நாம எங்க இருக்கோம்? முட்கள் நிறைந்த காட்டுல இருக்கோம். एक पति दुनिया है. ஏன் முட்கள் நிறைந்த காடுன்னு சொல்றாரு? காரணம் உலகம் பத்தீத்தமாயிடுச்சு. भगवान आते पतित साधारण तन में, फिर उनका नाम ब्रह्मा रख. भगवान எந்த உடல்ல வர்றாரு?
சாதாரண ஒரு உடல்ல, மனித உடல்ல வர்றார். பதீத்த சரீரத்துல வர்றார். ஆகவே அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கப்பட்டிருக்கு. ஏக்ஸா பாத்தே புத்தி மீ ரக்னா, இவை அனைத்து விஷயங்கள் புத்தியில நீங்க தாரணம் பண்ணும். அநேக் பிரகார் का लोग प्रश्न पूछते हैं, अनेक விதமான மக்கள் இருக்காங்க, अनेक வித கேள்விகள் கேட்பாங்க. सीढ़ी का चित्र समझाने वाला बुद्धि बड़ी अच्छी चाहिए. ஆனால் இந்த ஏணி படிச்ச சித்திரத்தை நாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம புத்தி நல்லா இருக்கணும். परंतु जिनकी यहाँ अनेक पाठ ही नहीं वह आकर फालतू प्रश्न पूछी. யார் இந்த ஞான மார்க்கத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பார்ட்டே இல்லையோ அவங்கதான் தேவையற்ற கேள்விகள் கேட்டுட்டே இருப்பாங்க. 84 சக்கர காயா ஹுவாஹே, 84 பிறவிகள் என்று புகழ் பாடப்பட்டிருக்கு. சோத்து சத்து லே நஹி சத், எல்லாரும் 84 பிறப்பு எடுக்க முடியாது. ஜோ பூஜியே வகி பூஜாரி மந்த், யார் பூஜைக்கு உரியவர்களாக இருந்தார்களோ அவங்கதான் பூஜாரியா மாறுறாங்க. ज्ञान तो बिल्कुल सहज, ஞானம் முற்றிலும் எளிமையானது. सिर्फ बाबा का याद करो तो विक्रम विनाश होगा. நீங்க பாபா மட்டும் நினைவு செய்தா போதும், பாவங்கள் விநாசமாயிடும். और तुम देवी देवता बन जाएंगे, பின்னர் நீங்க தேவி தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள். பிராமன் ही फिर देवता बनेंगे, பிராமணர்கள் தான் பின்னர் தேவதையாக ஆறாங்க. विराट रूप का चित्र है, गोला सीडी त्रिमूर्ति एक चित्र आपस में कनेक्शन रहे. விராட ரூப சித்திரம் என்பதற்கு மேலும் கால சக்கரம், ஏனிப்படி, திரிமூர்த்தி, இந்த சித்திரங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கின்றது. பாப் கித்தனா சம்ஜானிக்கு யுக்தி பத்தாது, பாபா மற்றவங்களுக்கு புரிய வைப்பதற்குண்டான யுக்திகளையும் முரளியில சொல்றார். कोई तो धारण करते, कोई तो एक कान से सुन दूसरों से निकाल देते. ஒரு சிலர் இந்த ஞானத்தை கேட்டு நல்லா நடைமுறைப்படுத்துறாங்க, தாரணம் பண்றாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, 2 காது இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டுறாங்க. बच्चों को बुद्धि में हमारा किंगडम स्थापना हो रही है. குழந்தையினுடைய புத்தியில் இத விஷயம் நல்லா பதிய வைக்கணும். என்னன்னு, நம்முடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. துங்கோ அப் சங்கம் யுக, நீங்க இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கீங்க. संगम का ही गायन है, आत्मा परमात्मा अलग रहे बहुकाल. சங்கம யுகத்தின் மகிமைதான் என்ன, ஆத்மா பரமாத்மா நீண்ட காலம் பிரிந்தவர்கள் இப்ப சந்திக்கிறாங்க. हम ही पहले सत्य में आते हैं, நாம தான் முதல்ல சத்தியத்துல வர்றோம். பாக்கி சப் சாந்தி தாம் में, மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமத்தில் இருப்பாங்க. पहले वही आएंगे जो कल पहले आया होगा और जो अच्छी रीति पड़े. முதல்ல யார் வர முடியும், யார் கல்பத்துக்கு முன்னாடி முதல்ல வந்தாங்களோ அவங்க தான் வர முடியும். யார் சங்கம இதுல நல்லா படிக்கிறாங்களோ அவங்க முதல்ல வர முடியும். जो अच्छी रीति नहीं पढ़ेंगे वह पिछाड़ी में आए. யார் படிப்புல கவனம் செலுத்தல, நல்லா படிக்கல, அவங்கள ரொம்ப தாமதமாக பின்னாடி வருவாங்க. सब हिसाब किताब है, எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, கணக்கு வழக்குங்கிறது இருக்கு. एक बात है, सर्विसबल बच्चों को बुद्धि में बैठेंगे. பாபா சொல்லக்கூடிய ஞான கருத்துக்கள், யார் சேவை செய்யணும் சேவை செய்யணும் சேவை செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கோ அவங்க குழந்தைங்க புத்தியில தான் புரிஞ்சுக்குவாங்க. காயகோவாகே தந்தியே தன்ன கூட்டே, ஒரு பழமொழி இருக்கு, நீங்க எவ்வளவு செல்வத்தை தானம் பண்றீங்களோ அவ்வளவு செல்வம் உங்ககிட்ட அதிகமாகுமே தவிர குறையாது. தான் நகி கத்தத்தை கோயா படுத்தே நகி, தானம் செய்யவில்லை என்றால் புரிஞ்சுக்கலாம் அவங்க ஞான படிப்பு படிக்கல. ஞான படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் அவசியம் பரந்த உள்ளத்தோட தானம் பண்ணுவாங்க. பாப் தேக்தே கோன் பாரத் கி ரூஹானி சேவாதாரி, பாபா பாக்குறார் யாரெல்லாம் பாரதத்தினுடைய ஆன்மீக சேவை செய்யறாங்க. ஜெய்சிக்கு அப்பனா ஹி கல்யாண் கர், நீங்க சேவை செய்யறீங்கன்னா உங்க ஆத்மாவுக்கே நீங்க நன்மை செய்யறீங்க. பாப் படாய் பி படாத், பாபா படிப்பும் சொல்லி தரார். சாட்சியோं का देखते ही कौन कौन अपना ऊंच जीवन, பாபா சாட்சியா இருந்து பாக்குறார் யார் தன்னுடைய வாழ்க்கையை உயர்ந்ததா ஆக்கிக்கிறாங்க. कौन पास होगा, யார் தேர்ச்சி பெறுவார்கள். तुम भी देखते हो सबसे ऊंच सर्विसबल कौन है, நீங்களும் பாருங்க யார் நல்லா உயர்ந்த சேவை செய்யறாங்க.
प्रदर्शनी में उन बच्चों को बुलाते நல்ல சேவை செய்யக்கூடியவர்கள் நல்ல மேனர்ஸ் உள்ளவங்கள கண்காட்சிகள் நடத்துறதுல அவங்கள சேவை செய்து கூப்பிடுறாங்க. कोई तो ऐसे ही चले जाती है जाकर देखे अनुभव करे. ஆனா ஒரு சிலர் வர்றாங்க அப்படியே போயிடாங்க. ஆனா ஒரு சிலர் தான் நல்லா பார்க்கணும் அனுபவம் செய்யணும்னு விரும்புறாங்க. इस ज्ञान में मैनर्स अच्छा चाहिए. இந்த ஞானத்துல உங்ககிட்ட நல்ல मैनर्स இருக்கணும். दूसरा ही संजीवनी बूटी जो पहाड़ पर होता है. वास्तव में बाबा कर तुम संजीवनी बूटी देते मन मना भव. அவங்க சஞ்சீவனி புட்டிங்கிறது மலையிலிருந்து கொண்டு வந்து அந்த ராம் லக்ஷ்மணுடைய மயக்கத்தை போக்குனாங்கன்னு கதைகள் சொல்வாங்க. ஆனா உண்மையிலே சஞ்சீவனி புட்டி எது? ஏன்னா அப்ப ஆத்மா தான் மயக்கத்துல இருக்கு. இந்த ஆத்மா மயக்கத்திலிருந்து தெளியணும்னா என்ன வேணும்? மன்மனபவங்கிற சஞ்சீவனி புட்டி. பாக்கி சாஸ்திரமே क्या क्या लिख दिया. மற்றபடி சாஸ்திரத்துல என்னெல்லாம் எழுதிட்டாங்க. தும்பி நம்பர்வார் புருஷார்த்த அனுசார் மகாவீர் மகாவீர்னி ஹோ. குழந்தைகளாகிய நீங்கள் கூட வரிசை பிரகாரமாக புருஷார்த்தம் செய்யக்கூடியவர்கள் மகாவீர் மகாவீரணிகள். தும்பி மாயா பர் விஜய் பாத்திய. நீங்க கூட மாயின் மீது வெற்றி அடையிற. தும்ஹோ இன்காகினிட்டோ வாரியர்ஸ். நீங்கள்லாம் யாரு? நாமெல்லாம் குப்தமான போர் வீரர்கள். படைத்து படே ஹிம்சாஹே காம் கட்டாரே சல. மிகப்பெரிய ஹிம்சை எது? காம விகாரத்தில் செல்வது. दूसरा नंबर क्रोध करना कड़वा बोलना एक भी हिंसा है. இரண்டாவது ஹிம்சை கோபப்படுதல் கசப்பாக பேசுறது, இது கூட ஹிம்சை. बच्चों को सभी खुशी की पारा चढ़ना. குழந்தைகளுக்கு நாளுக்கு நாள் அந்த குஷி என்ற போதை இருந்துட்டே. जो बच्चे सर्विस पर तत्पर है उनको भी माताओं का नाम आगे है. எந்த தாய்மார்கள் நன்றாக சேவை செய்யறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுறாங்க? அவங்க பேர் முன்னாடி இருக்கும். தும் தோ சிவ சக்தி சேனா. நீங்களா சிவ சக்தி சேனைகள். கவர்னர் ने भी कहा माता जो कार्य कर रही है बहुत अच्छा है. தாய்மார்கள் பிரம்மகுமாரிகள் வித்தியாலயத்துல கன்யாவா இருந்தாலும் சரி மாதாவா இருந்தாலும் சரி எல்லாம் பிரம்மகுமாரிகள் தான். அதனால பாபா சொல்ற தாய்மார்கள் எவ்வளவு நல்லா சேவை செய்யறீங்க. परंतु यहाँ तो दोनों के लिए ज्ञान है. இங்க பாபா வெறும் பெண்களுக்கு மட்டும் ஞானம் கொடுக்கல, ஆண்களுக்கும் கொடுக்கிறாரு. ஏன்னா பாபா ஆத்மாவுக்கு தானே தர்றாரு. மாதாவும் की मेजॉरिटी है. பாபா காலத்துல நிறைய தாய்மார்கள் தான் இருந்தாங்க. एक थोड़े ही प्रजापिता ब्रह्मा द्वारा सिर्फ कुमारिया ही हुई. பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக வெறும் குமாரிகளுக்கு மட்டும் பாபா ஞானம் கொடுக்கல. குமார் பி தோஹேனா. ஞானத்துல தாய்மார்கள் இருக்காங்க, சகோதரர்கள் இருக்காங்க, குமார்ஸ் இருக்காங்க. जब दोनों ज्ञान लेवे तब तो प्रवृत्ति ठीक चले. ஆண் பெண் கணவன் மனைவி இருவருமே ஞானத்தில் இருந்தாதான் அந்த இல்லறம் வாழ்க்கை நல்லா இருக்கும். जिसकी घर में बच्ची होती है तो समझती है लक्ष्मी आए. எந்த வீட்டுல பெண் குழந்தை இருக்கோ அப்ப உடனே சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி வந்துருச்சு. जहां बच्ची नहीं होती समझती घर निवाह है. எந்த வீட்டுல குழந்தைகளே இல்லையோ அந்த வீட்டுல என்ன நினைப்பாங்க? ஏன்னா வாரிசு வேணும். அந்த வாரிசு அந்த வம்ச விருத்தியாகும். குல தீபம் குல விளக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா அது இல்லைன்னா அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. देखो लक्ष्मी की पूजा करते स्त्री को घर का श्रृंगार माना जाता. லக்ஷ்மியை பூஜை செய்யறாங்க. ஒரு வீட்டுல அந்த தாய் அந்த பெண்மணியை தான் வீட்டுக்கு அலங்காரம் சொல்றாங்க. லக்ஷ்மி ஹி तो उनका साथ नारायण भी होगा. லக்ஷ்மி இருந்தா கூடவே நாராயண் இருப்பாரு. ஆஜ்கல் மாதாவுக்கு बहुत रिगार्ड रहते. பிரசன்ட் நிகழ்காலத்துல பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் ரொம்ப மரியாதை கொடுக்கறாங்க. सबसे जास्ती रिगार्ड तो बाप ही आकर रखती. எல்லாவற்றை விட அதிகமாக ரெஸ்பெக்ட் யார் கொடுக்கறாங்க? शिव बाबा ब्रह्मा उड़ल தாய்மார்களுக்கு ரொம்ப மரியாதை தர்றாங்க. पहले लक्ष्मी फिर अक्षर नहीं. முதல்ல லக்ஷ்மி. जो क्राइस्ट कभी नहीं कहेंगे श्री क्राइस्ट. ஒரு பொழுதும் கிறிஸ்து श्री क्राइस्ट சொல்ல மாட்டாங்க. श्रीमत है एक भगवान की जो श्रीमत से आकर श्रेष्ठ बना. श्रीमत என்பது ஒரு பகவான் உடையது.
அவர் வந்துதான் ஸ்ரீமத் கொடுத்து சிரேஷ்டமாக்குறாரு. तुम बच्चों को बहुत पुरुषार्थ करना चाहिए. குழந்தைகளாகி நீங்க ரொம்ப புருஷார்த்தம் பண்ணும். परंतु कोई देह अभिमान में आकर अपना बत भ्रष्ट कर देती. ஆனா சில தேக அபிமானத்துல தன்னுடைய பதவியை தானே கெடுத்துக்கிறாங்க. इस समय सब देह अभिमान, இந்த நேரம் எல்லாருமே தேக அபிமானத்துல இருக்காங்க. और कोई पाठशाला ऐसे नहीं कर सकते जहां आत्माओं को भाई परमात्मा पढ़ाते. வேற எந்த பாடசாலையில் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, ஆத்மாக்களுக்கு பரமாத்மா உட்கார்ந்து பாடம் கற்பிக்கிறார். अपने को आत्मा समझ बाप को याद करो. தன்னைத்தானே ஆத்மான் புரிஞ்சிட்டு பாபாவை நினைவு செய்ய. कोई कभी ड्रामा में ऐसा पाठ नहीं है. வேற யாரும் இந்த மாதிரி ஞானம் சொல்லக்கூடிய பாட் டிராமால இல்ல. ஆத்மா में सारा अविनाशी पाठ भरा हुआ है. ஆத்மாலதான் முழுமையா அழிவற்ற பாட்டு இருக்கு. 84 जन्मों का 84 जन्मத்தினுடைய பாட் सीडी का चित्रத்தை क्लियर कर दे. सीडी चित्रத்துல ரொம்ப தெளிவா. एक तुम जानते हो जिसने 84 जन्म ली होगा वही आएगा. இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். யார் 84 ஜென்மம் எடுத்திருக்காங்களோ அவங்கதான் ஞானத்துக்கு வருவாங்க. बाकी के लिए ऐसे समझना है पिछाड़ी में आने மற்றவங்க எல்லாம் பின்னாடி தாமதமா வரக்கூடியவர்கள். अब बच्चों को बहुत समझदार बन. இப்போ குழந்தைகள் என்ன ஆகணும்? बहुत समझदार, மிகுந்த புத்திசாலியாக இருக்கணும். अच्छी रीति पढ़ना है, நல்ல விதமா படிக்கணும். जो अच्छी रीति पढ़ेंगे और फिर पढ़ाएंगे वही ऊंच पद पाए. யார் நன்றாக படிக்கின்றார்களோ, பிறருக்கு படிப்பு சொல்லி தராங்களோ அவங்கதான் உயர்ந்த பதவி அடைவாங்க. बाप समझानी बहुत अच्छी देते, देह से सबको भूलो. பாபா நமக்கு நல்லா புரிய வைக்கின்றார். தேகம் தேக சகிதம் எல்லாத்தையும் மறந்துருங்க. अपने को आत्मा समझो, தன்னை தானே ஆத்மான் புரிஞ்சுக்கோ. इस पुरानी दुनिया को भूल जाना है. இந்த பழைய உலகத்தை மறக்க வேண்டும். सिर्फ एक बाप को याद करना, ஒரே ஒரு பாபா மட்டும்தான் நினைக்கணும். याद से ही बाप का वर्षा पाए. நினைவின் மூலமாக தான் தந்தையினுடைய ஆஸ்தி கிடைக்கும். आजकल इशारा भी करते ही भगवान को याद करो जरूर एक. இன்னைக்கு நிறைய பேர் சமிக்ஞை பண்றாங்க, கடவுளை நினைங்க. ஆனா அந்த கடவுள் யாரு? ஒரே ஒரு நம்முடைய தந்தை. பாக்கி சப் பச்சே ஹி, மற்றவங்க எல்லாமே அவருடைய குழந்தைகள். ஊஞ்சித்தி ஊஞ்ச் शिव बाबा, फिर ब्रह्मा विष्णु शंकर जगदम्बा. உயர்ந்திலும் உயர்ந்தவர் शिव बाबा, அப்புறம் ब्रह्मा विष्णु शंकर, அப்புறம் ஜெகதம்பா. பக்தி மார்க் விஸ்தார், பக்தி மார்க்கத்துல நிறைய விஸ்தாரம் இருக்கு. ज्ञान के बीज, ஞானந்த விதையாக இருக்கின்றது. अच्छा, நல்லது. मीठे मीठे सिखलाते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். इस समय स्वयं को वनवाह में समझना. இச்சமயம் தன்னை தானே वनवासத்தில் இருக்கின்றேன் புரிஞ்சுக்கணும். अच्छे कपड़े अच्छे जवर पहनने की शौक छोड़ देना. நல்ல நல்ல ஆடைகள் அணிந்து கொள்ளணும், நல்ல ஆபரணங்கள் அணிந்து கொள்ளணும். இந்த ஆர்வத்தை எல்லாம் ஆசையெல்லாம் விட்டுணும். சாதகமே ரக்தி சலன் பௌத் ராயல் ரக்னிகே. ரொம்ப சிம்பிள் லைஃபா இருக்கணும். அதே மாதிரி நம்முடைய நடத்தை மிகவும் ராயலா இருக்கணும். ஜர்முயே கபி நஹி பன்னா ஹே. தொட்டான் சுருங்கி போல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனம் சுருங்கி போயக்கூடாது. முக்ஸே கடவா போல் நஹி போல்னா. வாயின் மூலமா கசப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. சஞ்சீவனி புட்டி சே மாயா ஜீத் பன்னா. சஞ்சீவனி புட்டியின் மூலமாக மாயின் மீது வெற்றி அடையும். சஞ்சீவனி புட்டின் பாபா இன்னைக்கு சொல்றாரு, மன்மனா பவ. பாபாவை நினைவு செய்ய செய்ய செஞ்சுட்டே இருந்தானே நாகம். மாயை தூரத்திலிருந்து மயக்கமாய் அது போயிடும். நம்ம பாபா நினைக்கலன்னா நம்ம மயக்கம் அடைஞ்சிருவோம். நாம பாபா நல்லா நினைச்சா அது மயக்கம் அடைஞ்சிரும். वरदानम. साकार बाप समान अपने हर कर्म को यादगार बनाने वाला आधार मूर्त और उद्धार मूर्त भव. சாக்கார தந்தைக்கு சமமாக தன்னுடைய ஒவ்வொரு கர்மத்தையும் நினைவு சின்னமாக ஆக்கக்கூடியவர்கள் ஆதாரமூர்த்தி மற்றும் உத்தாரமூர்த்தி ஆகுக. जैसे साकार बाबा ने अपना हर कर्म यादगार बनाए,
எவ்வாறு சாக்கார பிரம்ம பாபா தன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் நினைவு சின்னமாக ஆக்கினார். ऐसा आप सभी हर काम यादगार तब बनेंगे जब स्वयं आधारमूर्त उद्धारमूर्त समझकर चलेंगे. அதே போல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எப்பொழுது நினைவு சின்னமாக மாறும், நீங்க தன்னைத்தானே உலக மாற்றத்துக்கு நான் தான் ஆதாரமூர்த்தி उद्धारमूर्तिன்னு புரிஞ்சுக்கணும். जो अपने को विश्व परिवर्तन का आधारमूर्त समझते ही उनका हर कर्म ऊंच होता. யார் தன்னைத்தானே உலக மாற்றத்திற்கு நான் தான் ஆதாரமூர்த்தி என்று புரிந்து கொள்கிறார்களோ அவங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் உயர்ந்ததாக இருக்கும். और वृत्ति दृष्टि से सब सर्व का कल्याण की भावना, அவங்களுடைய பார்வை அவங்களுடைய உள் உணர்வு எப்படி இருக்கும், அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்பது அவங்க மனதில் இருக்கும். ஹர் கரம் ஸ்ரேஷ்ட हो जाते, அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் சிரேஷ்டமாயிடும். ஐசே சிரேஷ்ட கரம் ஹி யாத்கார் பன், அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சிரேஷ்ட செயல்கள் தான் அது யாதுகார் நினைவு சின்னமா மாறும். அதுக்கு என்ன பாயிண்ட் புத்தியில இருக்கணும், நான் தான் உலக மாற்றத்திற்கு ஆதாரமூர்த்தி उद्धारमूर्ति. स्लोगन, सत्यता की शक्ति को धारण करने के लिए सहनशील बनो. சத்தியம் என்ற சக்தியை நாம் தாரணை செய்ய வேண்டும் என்றால் என்ன வேணும், சகன்சீல், சகிப்பு தன்மை வேண்டும், பொறுமை வேண்டும். அப்பதான் நம்ம சத்தியத்தை நடைமுறைப்படுத்த முடியும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.